அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது CAD-CAM தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வீக்லி CAD சேலஞ்ச் 14 இந்த டிராயிங்கை எப்படி நம்ம வந்துட்டு ஆன்ஷேப் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்ஷேப் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் இல்லைங்க, அது ஒரு வந்துட்டு டேரெக்டாக நம்ம SAAS அப்படிங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம டேரெக்டாக ப்ரௌசர்லேயே ட்ரா பண்ணக்கூடியது ஒன்று. ஸோ அதில் எப்படி இந்த டிராயிங்கை ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் சிம்பிளாக ஜஸ்ட் நம்ம ஒரு மூணு ஸ்டெப்ஸ் மூலமாக இந்த டிராயிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ் ட்ரா பண்ணலாம். அடுத்தது இந்த ஹைட் வந்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஓவல் ஷேப் இருக்கக்கூடிய இந்த பார்ட் நம்ம ட்ரா பண்ணலாம். மூணாவது வந்து இந்த டேப்பராக இருக்கக்கூடிய ரிப்பு ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வாங்க அந்த டிராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ப்ரௌசரில் ஆன்ஷேப் இந்த PTCயோட ஆன்ஷேப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு க்ரியேட்டில் போயிட்டு டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் வீக்லி CAD சேலஞ்ச். ஸோ வீக்லி CAD சேலஞ்ச் நம்பர் 14. ஸோ இது வந்து இதுக்குள்ளே சேவ் ஆகணும். அந்த ஃபோல்டர் நான் எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிற ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் க்ரியேட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது க்ரியேட் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த வியூஸ் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வரேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணலாம். ஃப்ரண்ட் வியூ கூட இந்த ஓவல் ஷேப் மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் டு த ஸ்கெட்ச் பிளேன் நார்மல் வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி அடுத்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு சர்க்கிள். இதோட டைமென்ஷன்ஸில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சர்க்கிளை வந்து இங்கே இந்த 4 சர்க்கிள் இருக்குது. அதில் வந்து ரெண்டு சர்க்கிள் வந்து ஈக்குவல் டைமென்ஷன். அதுக்கு நீங்கள் வந்து அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ளே என்ட்ரு ஆயிரும். நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளையும் செகண்ட் சர்க்கிளையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரெண்டும் ஒரே ஈக்குவல் ஆயிடுச்சு. மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு இன்னரில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு அது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ தெரியல அப்படின்னா இந்த டாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கன்ஸ்ட்ரெயினும் கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் நம்மளுக்கு அந்த ஷார்ட்கட் கீஸுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் 34, இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் 15. ஸோ இப்போ நான் வந்து டைமென்ஷன் போய்க்கிறேன். அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 34 × 2. இன்னர் சர்க்கிள் வந்துட்டு 15, அப்போ வந்து 30. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 108 mm. ஓகேங்களா? ஸோ பிளாக் கலரில் மாறிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் லைன் போயிட்டு இந்த டாப்லேருந்து இதோட டாப் வரைக்கும். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக டைமென்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்ம டைமென்ஷன் கொடுத்துட்டோம். அதில் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு லைன் போயிட்டு இந்த எண்டிலேருந்து இது வரைக்கும் ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிற லைன் வந்து பிளாக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. பட் கீழே இருக்கிற லைன் வந்து பிளாக் கலரில் மாறல. அது என்ன கன்ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு டேஞ்சன்ட் எடுத்துகிட்டு இந்த சர்க்கிளுக்கு இந்த லைன் வந்து டேஞ்சன்ட். இப்போ பாருங்கள் பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ எல்லா கன்ஸ்ட்ரெயினும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் கலரில் ஸ்கெட்ச் மாறிடும். ஸோ இப்போ டெலிட் செக்மெண்ட் இந்த ட்ரிம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற லைனையும் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன். என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு என்டர் வேண்டியதில்லை, நீங்கள் டேரெக்டாக எஸ்கேப் கொடுத்துக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன், எஸ்கேப். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலரில் வந்துருச்சு. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ட்ரிம் யூஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்கெட்ச் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை வந்து இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் டிக் மார்க் இருக்கும் க்ரீன் கலரில். ஜஸ்ட்டு நான் டிக் கொடுத்துட்றேன். அடுத்தது இந்த செலக்டட் பார்ட்டை மட்டும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ மேலே எக்ஸ்ட்ரூட் இருக்குது, Shift-E ஷார்ட்கட் கீ. இது எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள் டோட்டலாக வந்து 52க்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. இந்த இடத்துல டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் லென்த் வந்து 52. ஸோ அப்போ இங்கே 25க்கு டிஃபால்ட்டாக அதை வந்து நான் 52ன்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. டிக் மார்க் கொடுத்துக்கிட்டேன். மறுபடியும் அதே இந்த டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கெட்ச் நான் ட்ரா பண்ணுறேன். மறுபடியும் ரைட் கிளிக்,
நார்மல் டு த ஸ்கெட்ச். இப்போ என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டாவது ஸ்கெட்ச் இங்கே பாருங்கள், இது மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள், இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. இந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 76 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இன்னர் சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 18 கொடுத்துருக்குறாங்க. அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 25 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அப்டேட் பண்ணிக்கிறேன். இது வந்து 76, இன்னர் சர்க்கிள் டயாமீட்டர் 18, அவுட்டர் சர்க்கிள் ரேடியஸ் வந்து 25, அப்போ டயாமீட்டர் வந்து 50. ஓகேங்களா? அடுத்தது ஜஸ்ட் நான் லைன் போயிட்டு இந்த லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் லைன் போயிட்டு இங்கிருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போது நான் எதுக்கும் டேஞ்சென்ட் கன்ஸ்ட்ரைன் போயிட்டு இந்த லைனும் இந்த சர்க்கிளும் லைனும் டேஞ்சென்ட், அதே மாதிரி இந்த சர்க்கிளும் இந்த லைனும் டேஞ்சென்ட். இந்த யூஸ் அப்படிங்கிற இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த எட்ஜஸை வந்து நான் இந்த லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கெல்லாம் என்டிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறனால இப்போ நான் ட்ரிம் போயிட்டு இதோடு நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லைன் தேவையில்லை, இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரிம் பண்ணிடலாம், இதை ட்ரிம் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் லைன் வேண்டியதை ட்ரிம் பண்ணிடலாம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் வந்திருக்கும். இந்த ஃபில்லட் நீங்கள் இப்போ ட்ராப் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து இதை ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு அடுத்தது நீங்கள் தனியாக ஃபில்லட் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு எடுத்து ட்ராப் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் வந்து இப்போவே இந்த ஃபில்லட் ட்ராப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபில்லட் ஸ்கெட்ச் ஃபில்லட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லைனையும் இதையும் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் இந்த இடத்துல ஃபில்லட் க்ரியேட் ஆயிரும். இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து 15. ஓகேங்களா? ஸோ க்ரியேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த லைன் தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். இந்த லூப் வந்து க்ளோஸ் பண்ணிங்க. எனக்கு இன்னும் லூப் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. அகைன் நான் வந்து யூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்ம வந்து அழகாக ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து க்ளோஸ் லூப் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 34. ஸோ இங்கே 25க்கும் டிஃபால்ட்டாக நீங்கள் 34 கொடுத்து என்டர் பண்ணிக்கங்க. இது ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது மறுபடியும் நான் ஃப்ரண்ட்டு பிளேனே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச், வியூ டு நார்மல். இப்போ ஜஸ்ட் லைனில் போயிட்டு இந்த டாப்லேருந்து இந்த பாட்டம் வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. இதுக்கும் டேஞ்சென்ட், இந்த லோயர் கார்னருக்கும் இந்த லோயர் சர்க்கிளுக்கும் டாப் சர்க்கிளுக்கும் டேஞ்சென்ட்டாக ட்ரா பண்ணால் போதும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு நான் டேஞ்சென்ட் அப்படிங்கிறத போயிட்டு இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கும் டேஞ்சென்ட், அதே மாதிரி இந்த லைன் வந்து இதுக்கு டேஞ்சென்ட். ஓகேங்களா? ஸோ டேஞ்சென்ட் ஆகும்போது செக் பண்ணிக்கங்க. இங்கே லூப் நல்லா க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. நான் இதை வந்து எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த யூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எட்ஜெல்லாம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, அகைன் இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரூடு போய்க்கலாம். இந்த சைடு மட்டும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ரிப் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணாலும் ஓகே தான். ஸோ எக்ஸ்ட்ரூடோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 22. ஸோ டிஃபால்ட்டாக 25 ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் வந்து 22 கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. அப்டேட். ஸோ நம்மளுக்கு தேவையானது போல் ட்ராயிங் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ராயிங்கை எப்படி நீங்கள் வந்துட்டு ஆன்ஷேப் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ட்ராயிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.